சோலோ லைவிங்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடியே ஒரு 16 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து எண்டிங் நெருங்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது. அதான் ஃபைனல் வீடியோ. அது ஞாயிற்றுக்கிழமை போட்டுருவேன். ஓகே, ஸோ வெல்கம் டு ஜிஸ்மால். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லைவிங் சீசன் 2 எபிசோட் 16 தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எசில் சொன்னது கரெக்டு தான் போல இருக்கு. 90வது ஃப்ளோரை தொட்ட உடனேயே டிஃபிகல்ட்டி அப்படின்னு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ வர மான்ஸ்டர் எல்லாமே ரொம்ப அட்லியம் பண்ணுங்க. கீழே இருக்க ஃப்ளோரோட இது வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குது. இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஆக்சுவலா இவனோட பவர்லாம் கிடைக்கும்ல, அதாவது எப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும்ல, அது எல்லாத்தையுமே இன்டெலிஜென்ஸ்ல வந்து அப்டேட் பண்ணிடுவான். இதனால இவனோட சோல்ஜர் எல்லாமே சாகிறப்ப அவங்க ரீஜென்ரேட் ஆகிறப்ப ஒரு மானா கன்சியூம் ஆகும்ல, அது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இன்டெலிஜென்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான். இப்போ இவன் 97வது ஃப்ளோர்ல இருப்பான். அண்ட் லெவலுமே 90ல இருக்கும். என்னடா மனுஷங்க எல்லாமே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவா. பட் ஜின்னு என்ன சொல்லுவானா, இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் கிடையாது, பட் 2 பேரை நான் சொல்லுவேன் அப்படிமா. அந்த 2 பேரை வேற யாரையுமே கிடையாது, நம்ம சேர்மன் இருக்கார்ல கோ குன்ஹி அவரையும் நம்ம சாயை தான் சொல்லியிருப்பான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் ப்ரோ சாய் எப்படி ப்ரோ, சாய் ஜாங்கின் இல்லையா அப்படின்னா, வெல் ஜின்னு என்ன சொல்லுவானா, சாய் ஜாங்கினோட சா வந்து பவர்ஃபுல்லா. சிம்பிளா சொல்லணும்னா இந்த எஸ்ராங்க் இருக்கானுங்களா, அதுல ஒட்டுமொத்த எஸ்ராங்களுமே சா மட்டும் தான் பவர்ஃபுல்லா இப்போ வரைக்குமே. இன்னொரு மேட்டர் தெரியுமா, இந்த எஸ்ராங்க் இருக்குல்ல அதுக்குள்ளாரையே பவர் லெவல் வந்து டிடெக்ட் பண்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த டிடெக்டர் இல்லாதனாலேயே பவர் கேப்ன்றது பயங்கரமா இருக்குது. இப்ப ஜின்வு வந்து எஸ்ராங்க் தான், பட் குன்ஹியை மீட் பண்றப்ப இவனோட பவர் லெவல் அப்படிங்கிறது சேமா இருந்துச்சான். பட் இப்ப இவனோட பவர் லெவல் குனியை தாண்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் ஃப்ளோரை கம்ப்ளீட் பண்றப்ப அவர் நான் சர்பாஸ் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இங்க பாருமா நீ இது வரைக்கும் வந்ததே பெருசு, நீ உன் வீட்டுக்கு கிளம்பு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிடுவான். இவளுக்கு ஒரே சாக்காயிரும், என்ன சொல்றீங்க, நான் உங்களுக்கு எந்த ஒரு வகையிலும் யூஸ்ஃபுல் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பா. நான் அப்படி சொல்ல வரல, பட் நீ இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம் தான், ஏன்னா இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, அதே எனக்கு போதும், இதுக்கப்புறம் உன்னை எதுவும் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்புமான்னு சொல்லிடுவான். இவளுக்கு ஒரு மாதிரி சோகமாயிரும். இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நான் கண்டிப்பா வந்து பார்க்க தான் போறேன், லாஸ்ட்ல யார் ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க நான் பார்த்தே ஆகணும், உங்க முடிவு என்ன எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருப்பாளா. சரி இதை நீ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவனையுமே உள்ளார போவானுங்க. அதே சமயம் ஜப்பான் ஹண்டர்ஸ் வந்துட்டு இருந்தானுங்க, அவங்க வந்து என்ட்ரி ஆயிரானுங்க. என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா, எவன்டா அவன் சொல்லிட்டு இவன் முழிச்சிட்டு இருப்பான். ஆமா ஆனா இந்த மட்டும் ஒரு பிளேஸ்ல எப்படா இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒருத்தன் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரே குழப்பமா இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த மானிட்டர் டிவிஷன்ல இருந்து ஒருத்தர் வருவாங்களா கூப்பிடுறதுக்கு, அவனுங்க வருவானுங்க. அவன் வந்து என்ன சொல்லுவானா, இந்த மாட்டங்க யூஎஸ்ஏல இருந்து ஒரு ஹண்டர் வந்திருந்தாரு, அவர் இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு, அதனாலதான் ஏர்போர்ட்ல உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். என்னது யூஎஸ்ஏல இருந்து ஒரு ஹண்டரா, என்னடா சொல்றானுங்க, ஒருவேளை ஜேஜே ஐஸ்லாண்டு விஷயத்துல இவன் வந்து தலையிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலா இவன் யாருன்னா ஜப்பான் ஹண்டர்ஸ் வந்துட்டு இருந்தானுங்களே அவங்க தான் இவனுங்க. இவன் பேர் என்னன்னா கோட்டோ ரியூஜி. இவன் வந்து ஒரு எஸ்ராங் ஹண்டர். சரி மீட்டிங் ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்குமே ஆரம்பிப்பானுங்க. இவன் சாதாரண ஒரு ஆளே கிடையாது, ஏசியாலேயே லியூசியாங், கரெக்டாக தான் சொல்கிறேன்னான்னு தெரில, பட் அஃப்கோர்ஸ் லியூசியாங் தான் நினைக்கிறேன். அவன் கூட ரைவலாக இருக்கக்கூடிய தகுதி இவனுங்க மட்டும் தான் இருக்குது. இவன் பேர் தான் கோட்டோ ரியூஜின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக ஜப்பானை பொறுத்த வரைக்கும் 21 எஸ்ராங் ஹண்டர் இருக்கானுங்களாம். அதில் 11 பேர் டிராஸ்வார்டுன்னு சொல்லிட்டு இந்த ஈல்டில் தான் இருக்கானுங்க. சொல்கிறப்பே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 11 பேர் ஒரு எஸ்ராங் ஹண்டராக இருந்தாங்கன்னா அந்த அத்தாரிட்டி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அவங்க கையில் போயிடும். ஸோ கவர்மெண்ட் வந்து ஜப்பான் ஆளலை, இந்த டிராஸ்வார்டு கில்டு தான் பார்த்தோம்னா ஜப்பான் ஆடிட்டு இருக்கானுங்க, அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ சவுத் கொரியாவில் இந்த மெத்தடு கிடையாது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ஜப்பானில் வேற மாதிரி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும். என்னோட பேர் அனகாவா, நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் சொன்ன மாதிரின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். இப்போ இங்கே நடந்த பேரழிவு அப்படிங்கிறது பயங்கரமான ஒன்று, கிட்டத்தட்ட நிறைய டிசாஸ்டரான ஒரு விஷயத்தெல்லாம் நம்மகிட்ட பண்ணிட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஜப்பான் இந்த ஜேஜே ஐஸ்லாண்டை வந்து விட்டு வைக்கிறதா இல்லை, அதை வந்து நாங்கள் அலட்சியப்படுத்துகிற மைண்ட் செட்லையும் இல்லை, எங்களோட ஃபுல் சப்போர்ட் சவுத் கொரியாவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டத்துக்கு போடுவானுங்க. இது ஃபுல் சப்போர்ட்டா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம 2 பேர் டீம் அப் பண்ணிக்கிட்டே என்ன, நம்ம 2 பேரும் டீம் அப் பண்ணி ஒரு பயங்கரமான எலைட் போர்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்பானா. அலைடு போயிடுச்சா, நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நீ என்ன சொல்ல வர, இந்த மட்டும் ஒரு எலைட்டான அண்டர்ஸை கொண்டு போயிட்டு இந்த ஆன்டி காலனில சண்டை போட போறோமா அப்படின்னு சொல்லி கேட்பான். எனக்கு நல்லாவே தெரியும் ஜப்பான் அண்டர்ஸ் வந்து பெரிய ஆளுங்க தான், பட் ஜேஜே ஐஸ்லாண்டுங்கிறது சும்மாலாம் கிடையாது, அது ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான். இது ஒரு எஸ்ராங் கேட்டா இருக்கிறதுனால பிளான்லாம் எங்கள்கிட்ட இருக்கு, நீங்க கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லா பிளானையும் கொடுப்பானுங்க. என்னதான் இந்த ஆண்டை எல்லாமே ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே டாப் ஆஃப் த ஹண்டர்ஸ்க்கே டஃப் கொடுத்தாலுமே இதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வீக்னஸ் இருக்கு, அது வேற ஒண்ணுமே கிடையாது, இதுங்களோட லைஃப் ஸ்பேன் தான். கிட்டத்தட்ட இதால ஒரே ஒரு வருஷம் மட்டும் தான் உயிர் வாழ முடியுமா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து இந்த சின்ன சின்ன எறும்பை கொல்லாம ராணி எறும்பை கொண்டா போதும், இந்த ஒரு வருஷத்துல அந்த ஜேஜே ஐஸ்லாண்டே ஃப்ரீ ஆயிரும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிடுவானா.
இவன் சொல்ற பிளான் எல்லாமே பக்காவா இருக்குது. பட் பிரச்சனை அந்த ராணி எறும்பு தான். ராணி எறும்பை கொல்றது அப்படிங்கிறது சாதாரண மேட்டரே கிடையாது. அதை கொல்றதுக்கு 10,000 இல்லாட்டினா 1000 அந்த வேலைக்கார எறும்பை கொண்டு போயிடலாம். அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லா இருக்கும். டேய், ஆனா நீ உன்னை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ராணி எறும்பு நீ தொட போனாலே உயிரை கொடுக்க கூட அந்த வேலைக்கார எறும்பெல்லாம் தயங்காதுங்க. ஆமா, நீங்க கரெக்டா சொன்னீங்க. அந்த வேலைக்கார எறும்பு அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு பிரச்சனை தான். அந்த எல்லா எறும்புமே அதுங்களோட பொந்துல இருந்து நான் எல்லாத்தையுமே ஒரேடியா வெளில கூட்டிட்டு வர போறேன். ராணி எறும்பு மட்டும்தான் அந்த பொந்துல இருக்கும்னு சொன்னோன்னே எனக்கு பெரிய ஷாக் ஆயிரும். எது இந்த மாட்ட ஒரு விஷயம் பாசிபிள் நினைக்கிறீங்களா? கரெக்ட், நீங்க கேட்கறது எல்லாமே ரைட் தான். ஏன்னா டவுட் வரதானே செய்யும். மேட்ரு என்னன்னா, இது பாஸ்ட்ல 3 தடவை நடந்திருக்கு. நீங்க 3 தடவை ஜேஜே ஐஸ்லாண்டுக்கு போனப்ப நீங்க காலடி எடுத்து வச்ச அடுத்த செகண்ட் பார்த்தோம்னா பொந்துல இருந்த எல்லா எறும்புமே உங்களை நோக்கி தான் வந்திருக்கு. இது பழசுல நடந்திருக்குன்னு சொல்றப்ப இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றப்ப இல்லைங்க, நீங்க எங்களை கொஞ்சம் நம்பிதான் ஆகணும். எங்களோட டிடெக்டர் போய் சொல்லாது, நாங்க கண்டிப்பா இது உறுதியா சொல்றோம்னு சொல்லிட்டு இவன் வர சொல்லிட்டு இருப்பான். எங்க கில்டுல மொத்தம் 11 எஸ்ராங்கண்டர் இருப்பானுங்க. அதுல 10 பேர் இந்த ரைடுக்கு வருவானுங்க. அதுல ஒருத்தனா நானுமே இருப்பேன். நாங்க இந்த ஜேஞ்சர் ஐஸ்லாண்ட்ல கலந்துக்க போறோம். அண்ட் நாங்க தான் அந்த எல்லா எறும்புமே ஒட்டு மொத்தமா அது பொந்துல நாங்க வெளியில கொண்டு வரோம். சவுத் கொரியா அண்டரான நீங்க அந்த ராணி எறும்பை பாத்துக்கிட்டா போதும், அதுதான் உங்க வேலை. எங்களோட மெம்பர் 10 பேரும் இப்ப இறங்கிடுவானுங்க, சூனாவே வந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லுவானுங்களா? டேய், நீ அவன் சொன்னதை கேட்டியா? எஸ்ராங்கண்டர் அது 10 பேர் இறக்க போறானா? அவன் ஒட்டுமொத்த கில்டை இறக்கானடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. 10 ஹண்டர்ஸ் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே இவங்களை நோக்கி தான் வரும். ஸோ ராணி எறும்பு தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இங்க பாருங்க, இது ஒரு எஸ்ராங் ரைடா இருக்கிறதுனால எஸ்ராங் ஹண்டர்ஸ் எல்லாருமே நாங்க பிரிச்சு வச்சிருவோம். நாங்க 4 சைட்லயுமே அட்டாக் பண்ணுவோம். அதனால அங்க இருக்க எல்லாருமே வெளில வந்துரும். அண்ட் அதே சமயம் சவுத் கொரியா ஹண்டர்ஸ் என்ன பண்ணணும்னா ஹெலிகாப்டர் மூலயமா அந்த டனலுக்குள்ள குதிச்சு அந்த ராணி எறும்பை போட்டு தள்ளணும். இதுதான் நீங்க பண்ண போறீங்க. இந்த ராணி எறும்பை போட்டு தள்ளணும் அடுத்த செகண்ட் அதே ஹெலிகாப்டர்ல ஏறி வந்துடுறீங்க. இதுதான் உங்க வேலை அப்படின்னு சொல்லுவான். இவன் சொல்றதை பார்த்தா இது நடக்கிறதுக்கு பயங்கரமான பாசிபிள் இருக்குது. பட் பிரச்சனை என்னன்னா, இவன் கிட்ட மொத்தம் 11 பேர் இருக்கானுங்க. அதுல 10 பேர் இவனு கூட வரான். பட் ஒரே ஒருத்தனை மட்டும் எதுக்காக இவன் கூப்பிடல, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இவன் அதை யோசிச்சுட்டு இருப்பான். எல்லா நேஷனல் லெவல் அண்டரும் ஒரு எஸ்ராங்கேட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கானுங்க. என்னோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம்னா அந்த மட்டும் ஒன்று கிடையவே கிடையாது. பட் ஜேஜே ஐஸ்லாண்டுங்கிறது எனக்கு கிடைச்ச நல்ல ஒரு வாய்ப்பு. நான் மட்டும் இதை கம்ப்ளீட் பண்ணி ஒரு நேஷனல் லெவல் அண்டரா மாறிட்டேன்னா ஜப்பானுக்கு எக்கனாமிக் குரோத்தா இருக்கட்டும், எல்லா குரோத்துமே பயங்கரமா இருக்கும். ஸோ ஜப்பானை என்னால நல்லா பூஸ்ட் பண்ணி கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருப்பான். இது மட்டும் இல்ல, 10 எஸ்ராங் ஹண்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சேஃபான ஒரு சைடு தான். டேஞ்சர் அப்படிங்கிறது மினிமமா தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, சவுத் கொரியாவால இந்த ஆஃபரை நிராகரிக்கவே முடியாது. அந்த சுச்சுவேஷன்ல அவங்க இல்ல. ஆமா, எனக்கு நல்லாவே தெரியும் நேஷனல் லெவலா மாறதுக்கு இது நல்ல வழி கிடையாது. பட் இதை தவற விட்டோம்னா இதை விட நல்ல வழி கிடைக்காம போயிடும், வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பான். இவன் தாட்டி என்னன்னா, இந்த எஸ்ராங்கேட்டை கிளியர் பண்ணி இவன் நேஷனல் லெவல் அண்டரா மாறிடணும். இந்த ப்ரொமோஷன் மட்டும் இவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா ஜப்பானோட எக்கனாமியா இருக்கட்டும், அவங்களோட அந்த கண்ட்ரியே பார்த்தோம்னா வேற லெவல்ல பூஸ்ட் ஆயிடும். எல்லாருமே இவங்கள தான் பார்ப்பாங்க. ஜப்பானை மாதிரி நம்மள்ட்ட எஸ்ராங் ஹண்டர்னு சொல்லிட்டு பெருசா யாருமே கிடையாது. சவுத் கொரியால வெறும் 8 பேரு. அதுல நான் ஒருத்தன், இன்னொருத்தன் ரிட்டையருமே ஆயிட்டான். ஸோ சொல்ல போனா 6 பேர் மட்டும்தான் இப்ப அலைவா இருக்கானுங்க. சாரி, இப்ப கரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த 6 பேரை என்ன பண்ண போறோம்? அந்த 6 பேர் போதுமா? இவன் சொல்ற டாக்டிக்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நல்லா தான் இருக்குது. பட் அந்த 6 பேரை வச்சு மட்டுமே அந்த பாஸை நம்மள டிஃபீட் பண்ண முடியுமா? ராணி எறும்ப கொல்ல முடியுமா? இது நடக்குமான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப யோசிப்பான். இது கண்டிப்பா நடக்கும். ஒருவேளை ஜின்னு இவங்க கூட கலந்து, அதாவது அந்த 6 பேர் கூட கலந்து ஒர்க் பண்ணானா இது கண்டிப்பா நடக்கும். பட் அவன் பண்ணுவானா இல்லையா? இந்த ஆண்ட் பயங்கரமா எவால்வ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குங்க. அது எந்த மாதிரி எவால்வ் ஆகுதுன்னு ஒரு அளவும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. 10வது குறிக்கி இப்ப பறக்குதுங்க, டேஞ்சரை உணருதுங்கன்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ போயிட்டு இருக்குங்க. இதுக்கு மேல நம்ம இப்படியே உட்கார்ந்து இருந்தோம்னா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனையா தான் மாறும். சரி, ரைட்டு, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. நாங்க எங்களோட பிளானை பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சிருவானுங்க. அதே சமயம் நம்ம ஜின்னு லெவல் 93க்கு போயிருக்கோம். அண்ட் இவன் 100வது ஃப்ளோருக்குமே வந்திருப்பான். அப்போ திடீர்னு ஒரு மாதிரி அவன் ஆறா அப்படிங்கிறது ரெட் கலர் அடிக்குமா, ஜின்னு கண்டுபிடிச்சிருவான். யாருன்னு பார்த்தா அப்கோர்ஸ் இந்த டஞ்சனோட பாஸ் டீமன் கிங் பரான். இது நார்மல் ஆறவே கிடையாது. என்னால இவனை தோக்கடிக்க முடியுமா, என்னால இவனை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஜின்னுக்கே ஒரு டவுட் வந்துடும்னா பாத்துக்கோங்க. என்ன ஒரு பயங்கரமான ரத்த வெறி. நான் இப்பதான் முதல் தடவை இவனை பாக்குறேன். இதுதான் டீமன் கிங் பரானான்னு சொல்லிட்டு இவள் வேற மாட்டாயிருவா. இவன் எமிட் பண்ற ஆறாவை எசிலால கூட உணர முடியுது போல இருக்கு. பட் பிரச்சனை என்னன்னா அந்த பறக்கிற இனிமைதான். கண்டிப்பா இது வெயிட் பண்ணு, அதால பறக்க முடியுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்த கேட்டுக்குள்ள வரணும்னா டீமன் நோபலால மட்டும் தான் வர முடியும். நம்ம எசிலோட குதிரையாலே வர முடியல. பட் எப்பரா வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே குழப்பமாயிரும். மேபி இது ஒரு டீமனா இல்லாம இருக்கலாம், இதனால ரெசரெக்ட் பண்ண முடியும், வேக்கப் கால் கொடுக்க முடியும்னு சொல்றப்ப டீமன் கிங் என்ன பண்ணுவானா, இந்த போட்டு அவன் படையை கூப்பிடுவான்.
இந்த போட்டு எக்கச்சக்கமான மான்ஸ்டர் அப்படியே ரீஸ்பான் ஆகி வந்துகிட்டே இருக்குமா. என்னால ஒரு பார்வையிலே சொல்ல முடியும், எக்கச்சக்கமான டீமன், ஆயிரக்கணக்கான டீமன் வந்து இங்க வரப்போகுது. ஸோ இது வந்து ஃபைனலா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றப்ப ஜினு அங்க பாருன்னு சொல்லி கத்துவாளா, வதன்னு வேக வேகமா ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. ஜினு பக்கத்துல வேகமா வந்துட்டு இருப்பானுங்க. இல்ல அப்படின்னு சொல்றப்ப சொல்லிட்டு பக்கத்துல வருமா, நம்ம ஜின்னுவுக்கே ஒரு மாதிரி வேத்து கொட்ட ஆரம்பிச்சிரும். கரெக்டா பக்கத்துல வரப்ப வாடா அப்படின்னு சொல்லி கத்துவான் பாருங்க. சதக்குன்னு ஒரு கத்தி வந்து குத்தும். என்னன்னு பார்த்தா அடுத்து வரிசையா எல்லாத்தையுமே சதக் குத்துக்கிட்டே இருக்கும் கத்தி. மேட் என்னன்னா, இவன் டொமைன் ஆஃப் மனார்க்க வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பானா, அதுக்கு அந்த ரேஞ்சுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பட் அதே சமயம் டிஎம்எனோட ஜெனரல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே ஜின்னுவை சரௌண்டட் பண்ணிருங்க. நாங்களும் இருக்குண்டான்னு காட்டிக்கிட்டு இவங்களோட ஜெனரலுமே வந்துருவானுங்க. இந்த புட்டு டஸ்க்கு ஒரு சம்பவத்தை செய்ய, அயன் ஒரு சம்பவத்தை செய்ய, இகரிஸ் ஒரு சம்பவத்தை செய்யன்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒவ்வொருத்தனையும் கொண்டுருவானுங்களா. நான் மட்டும் என்ன சும்மாவான்னு சொல்லிட்டு டஸ்க்கு என்ன பண்ணுவானா, ஒரு ஸ்பெல்ல போடாம பாருங்க, அங்க இருக்க ஒட்டுமொத்த பேருமே பயங்கரமா டேமேஜ் கொடுத்துரும். என்னால நம்பவே முடியல. அமேசிங். நான் இது வரைக்கும் இவங்க கூட தான் டிராவல் பண்ணேன், இத்தனை ஃப்ளோர் இவங்க கூட தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன். பட் இப்பதான் ஜினு பேட்டில் சரி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருப்பா. ஆனா பிரச்சனை என்னன்னா, அங்க இருக்குது டீமன் கிங் பரான். இந்த இடத்தோட கிங்கே அவர் தான். அதே இன்னொரு பக்கத்து ஜின்வு, இவ வந்து இன்ட்ரூடர், ஆக்சஸ் பண்ண கூடாத இடத்த ஆக்சஸ் பண்ணவன். நீ யாரு பக்கத்து நிக்கிறது, ஜின்னுவை கொல்லணுமா வேணாமான்னு சொல்லிட்டு இவ ஒரு பகுதி வச்சுட்டு இருப்பா. என்னடா டபுள் கேம் ஏதோ ஆடுறான்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த பாரன் என்ன பண்ணுவானா, அவன் வாயை அப்படியே திறப்பான் பாருங்க, அப்படியே வானத்தில் அடிச்சு லைட்டிங்க அப்படியே வேக வேகமா பட்டாதடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது கண்டிப்பா ஆர்டினரி லைட்டிங்கே கிடையாது. இதோட மானா அப்படிங்கிறது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னோட சோல்ஜர் எல்லாமே ஸ்டக் ஆயிட்டானுங்க, அவங்க மேல பட்டாலும் வெடிச்சு சதறிட்டு இருக்கு. எப்படியே போச்சுன்னா என் மானா அப்படின்னு கம்ப்ளீட்டா போயிரும்னு இவன் ஜம்ப் பண்ணி அப்படி ஒரு அடி அடிக்கலான்னு சொல்லிட்டு போவான். ஃபர்ஸ்ட் என்னோட எய்ம் வந்து பறக்கிற அதோட விங்கு தான் சொல்லிட்டு அடிக்க போவான் பாருங்க. டக்குன்னு பார்த்தா ஏதோ ஒன்று வந்து தடுக்கும், என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிப்பான் பாருங்க. இது வரைக்கும் ஜின்னு பறக்க விட்டு தான் பார்த்துருப்போம். பட் த ஃபர்ஸ்ட் டைம் ஜின்னு இந்த இடத்துல பறப்பான். டேமிட் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவன் இன்னொரு பிளாஸ்ட் வந்து ஜின்னு டைரக்ட் ஹிட்டாவே கொடுக்க வருவானா. நூலையில ஜின்னு வந்து தப்பிச்சிருவான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த லைட்டிங் என் மேல பட்டுரும், கண்டிப்பா எனக்கு பெரிய ப்ராப்ளம் தான். என்ன இந்த ட்ரெஸ் அவன் போட்டிருந்தாலுமே இதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் அப்படின்னு சொல்றப்பயே நெருப்பு வேற போயிட்டு வரும். இவனுக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா நெருப்பு அந்த போட்டு லைட்டிங் மேல இடிச்சுட்டு இருக்கும். ஒரு சமயத்துக்கு மேல லைட்டிங்கால இதே கொடுக்க முடியாது, நெருப்பு டைரக்டா போய் பெரான் மேல அடிக்க ஆரம்பிச்சிரும். நல்ல வேலை டஸ்க்கு கிட்ட அந்த ஆர்பை கொடுத்தோம், இல்லைன்னா பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்றப்ப அந்த டிராகன் வந்து அப்படியே கீழே விழுவுமா. என்ன தம்பி கீழே விழுந்துட்டீங்க போல இருக்கு, சண்டைக்கு ரெடியா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டு ஜின்னு கேட்பானா. வந்துட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்து ஒரு பக்கத்து வந்துட்டு இருப்பானா. ஸோ யா அஃப்கோர்ஸ் இதோட இந்த சாப்டர் முடிக்க போகிறோம். ஒரு நல்ல சாப்டர் தான், டிசைட்டான ஒரு சாப்டர். இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் தான் இருந்தேன், பட் சம் பிரச்சனை வந்துருச்சு. அதனால தான் பார்த்தோன்னா இந்த வீடியோ டிலேவாக தான் வந்திருக்கும். அது காரணம் என்னன்னா, நான் ஷெடியூலை மாற்றி போட்டு தொலைஞ்சிட்டேன். ஸோ அதில் தான் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அண்ட் ரீசெண்டாக மெம்பர்லாம் பார்த்துறது எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. என்னது நம்ம சேனலில் மெம்பரா அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் எம்பரர், திராவித் இப்ராஹிம் அண்ட் தீரன் எம் அண்ட் இந்த வீடியோ போடுறப்ப இவர் முகேஷ் சிவராம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட சேர்ந்துருந்தாரா. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் கைஸ். அண்ட் யா அஃப்கோர்ஸ் நான் எப்பயுமே பார்த்தோன்னா வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் இதில் தான் போடுவேன், மெம்பர்ஷிப்ல தான் போடுவேன். என்ன காரணம்னா அதில் வந்து நான் இதெல்லாம் செக் பண்ணுவேன், கார்பரேட் கிளைம் எதுவும் வருதா, பிரச்சனை எதுவும் நடக்குதா, அதை எல்லாமே நான் வந்து மெம்பர்ஷிப்ல தான் போட்டு செக் பண்ணுவேன். ஸோ வீடியோ போட்டு அதெல்லாம் கிடக்கும் வீடியோவே. இதுக்கு முன்னாடி யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால யாருக்கும் தெரியாது அந்த ஒரு மேட்ரு. நான் பிரைவேட்ல முக்கால்வாசி போட மாட்டேன், ஏன்னா பிளேலிஸ்ட்டுக்கு போயிரும்ல, அதனால காட்டாது. இவங்களுக்காகவே தனியாக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் எபிசோட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை போட போகிறேன். அந்த ஞாயிற்றுக்கிழமையோட சோலோ லிவிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். அதோட பார்ட் 1 சீரிஸ் இருக்குல்ல, அதையுமே உங்களுக்கு தான் போட்டிருக்கேன். அதே மட்டும் பார்ட் 2 இப்போ சூனாவே வந்துடும். அண்ட் ஃபைனல் வீடியோவே அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுறப்ப மேபி முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுறப்ப அங்கே இருக்கும், இல்லைன்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயே அங்கே வந்துடும் வீடியோ. ஸோ இன்னைக்குள்ளே பார்த்தோன்னா ஃபைனல் சாப்டர் அங்கே இருக்கும். உங்களுக்கு நார்மலாக பார்க்குறவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். பிகாஸ் நான் எப்பயும் போல டைமிங் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை அந்த வீடியோக்கு. பட் மெம்பர்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் முன்னாடியே பார்க்க முடியும், ஏன்னா அப்படிதான் நான் போட்டு வச்சிருக்கேன். அண்ட் இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் யூஸ்வலாகவே எல்லாத்தோட கமெண்ட்டுமே படிப்பேன், ஓகேவா. ஸோ நம்ம ஒட்டக்கு தமிழன் ப்ரோவா இருக்கட்டும், சிவபழனி ப்ரோவா இருக்கட்டும், அண்ட் அதே மட்டும் முரளிராஜ் எவ்வளோ பார்த்தோம்னா 20 நிமிஷம் வீடியோன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. பட் என்னால் தான் போட முடியல. அண்ட் சூன் நான் அதுக்குமே ட்ரை பண்ணுறேன். மேட்ரு என்னன்னா, எண்டிங் நெருங்க நான் சாப்டர் கணக்கு வச்சிருப்பேன். இப்போ எப்படின்னா ஒரு வாரத்துக்கு 5 சாப்டர், ஒரு 2 சாப்டர் 3 சாப்டர்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் கணக்கு வச்சிருப்பேன். அது இப்படி தான் போட்டுட்டு இருப்பேன். பட் கண்டென்ட் அவங்க கொடுக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் எண்டிங் அதனால ஃபைட்டு மேலே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, அதனால கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பெரிய பெரிய இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. பட் யா அஃப்கோர்ஸ் நம்ம அடுத்தடுத்து நம்ம போகிறப்ப நம்ம கண்டிப்பாக அதை பண்ணுவோம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் மெம்பர்ஸாக வந்தது எனக்கே வந்து ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மட்டும் எனக்கே ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு.
அவங்க எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பட் மெம்பர்ஸா இல்லைனாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறீங்களா, உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் எல்லா வீடியோக்குமே மறக்காம கமெண்ட் பண்றீங்களா, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஐ லவ் யூ ஸோ மச்.